ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸாமினேஷனுக்கு தேவையான இம்பார்ட்டன்டான கமிட்டிஸ் அண்ட் கமிஷன்ஸை பற்றி நம்ம பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் எந்த எக்ஸாமில் உங்களுக்கு கேட்பாங்க அப்படின்னா, குரூப் 1 அண்ட் குரூப் 2, 2A, குரூப் 4. ஸோ இந்த மாதிரி இருக்க காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு கேட்பாங்க. அண்ட் நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் இப்போ குரூப் 1, குரூப் 2 அண்ட் 2A அண்ட் குரூப் 4க்காக நம்ம அட்மிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு குவீரிஸ் இருந்துச்சு அப்படின்னா 8190879379 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ டேரெக்டாக போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் இப்போ நடந்த TNMAWS எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமிலேருந்து எத்தனை பேர் ரிட்டன் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணி இன்டர்வியூ அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் போயிருக்காங்க அப்படின்னா 105 பேருக்கும் மேற்பட்டவங்க போயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி உங்களோட கனவும் அடுத்த வருஷம் ஒரு அரசு அதிகாரி ஆகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணி நீங்களும் உங்களோட கனவை மேம்படுத்திங்க. ஸோ அதுக்காக நம்ம என்னென்ன பேச்சஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, குரூப் 1, 2A அண்ட் 4 இதுக்காக அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ டேரக்டா கான்செப்ட்ல போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது நம்ம இம்பார்ட்டன்டான கமிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ கமிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கமிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்க. ஸோ கமிஷன் இஸ் a group of people entrusted by the government to implement specific tasks or objective. ஓகேங்களா? ஒரு அப்ஜெக்டிவ் எடுத்து ஒரு விஷயத்தோட இம்பார்ட்டன்ஸ் எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு என்னென்ன முக்கியத்துவம் பண்ண முடியும், என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு, இதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒரு 360 டிகிரி ஆராய்கிறதுக்காக உருவாக்கப்படுறது தான் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாமே பண்ணீங்கன்னா entrusted by the government அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இட் கேன் either be a long term or specific to carry out the short term objective. ஓகேங்களா? ஸோ இப்போ சென்சஸ் அப்படின்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒன்று போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன்ங்கிறதுலாம் ஒரு நிரந்தர காலமா இல்லை ஒரு குறிப்பிட்ட காலமா இல்லை ரொம்ப வருஷம் எடுத்துக்கிறதா அப்படிங்கிற கமிஷனும் உருவாக்குவாங்களா. ஸோ லாங் டேர்ம் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பெர்மனன்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நிரந்தர கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. those commission mandated to carry out the specific tasks called ad hoc commission அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு டாஸ்க் மட்டும் ஒரு கொடுத்து ஓகேங்களா ஜஸ்ட் ஒரு அப்ஜெக்டிவ் எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக மட்டும் கண்டிப்பா அதை உருவாக்கப்படுற கமிஷன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ad hoc கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து போயிடலாம். ஸோ இது மாதிரி என்னென்ன கமிஷன்ஸ் பெர்மனன்ட் கமிஷன்ஸ் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லி 2005 உருவாக்கி இருப்பாங்க. ஓகேங்களா? சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் சொல்லக்கூடியது. ஸோ இது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 2005 தான் இது உருவாக்கி இருப்பாங்க. இது ஏன் உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ரிசீவ் அண்ட் என்கொயர் த கம்ப்ளைண்ட் ஃப்ரம் த அக்ரீடு பர்சன். ஓகேங்களா? ஸோ ஒரு பர்சன் கிட்ட இருந்து அவனுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அந்த என்கொயரி பண்ணணும் அப்படிங்கனாலும் ஸோ அதை ரிசீவ் பண்றதுக்கும் அதை என்கொயரி பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட கமிஷன் தான் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து 1964 1964 சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அட்ரஸ் அண்ட் ப்ரோப் த அஃபென்ஸ் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆஃபீஸ் ஆஃப் த சொசைட்டிஸ், கார்பரேஷன் அண்ட் லோக்கல் அத்தாரிட்டி அண்டர் த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேங்களா? நீங்க ஒரு மத்திய அரசுல நீங்க வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்க மேல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னா அந்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லை பொய்யா அப்படின்னு சொல்லி விசாரணை பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட கமிஷன் தான் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கமிஷன். ஓகேங்களா? ஸோ இது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1964 இது உருவாக்கி இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் அப்படின்னு சொல்லக்கூடியது 1992 உருவாக்கி இருப்பாங்க. ஓகேங்களா? 1992 இது உருவாக்கி இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா டு ப்ரொடெக்ட் அண்ட் ப்ரொமோட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் உமன் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் வாழும் பெண்களோட பாதுகாப்புக்காகவும் ஸோ அதோட முக்கியத்துவத்துக்காகவும் உருவாக்கப்பட்டதுதான் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது இம்பார்ட்டன்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. ஸோ அடிக்கடி இது கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஓகேங்களா? ஸோ இந்த கமிஷன் எல்லாமே நம்ம இம்பார்ட்டன்ஸான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாம். கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் பிரைஸ். CACP அப்படின்னு சொல்லக்கூடியது 1965 இது உருவாக்கி இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு கிவ் த மீனிங்ஃபுல் ரியல் இன்கம் லெவல்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ் அண்ட் டு ஹெல்ப் த ஃபார்மர்ஸ் அடாப்ட் த நியூ டெக்னாலஜி ஃபார் டு இன்க்ரீஸ் த ப்ரொடக்டிவிட்டி. ஒரு ப்ரொடக்ஷனை ஈல்டு அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்றதுக்காக புதுசா ஏதாவது டெக்னாலஜி கொண்டு அவங்களுக்கு ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஆராயறதுக்காகவும் அண்ட் அடிப்படையான ஒரு விவசாயி இருக்காங்க அப்படின்னா அந்த விவசாயிக்கான மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் உருவாக்கி கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் பிரைஸ் CACP அப்படிங்கிறது உருவாக்கி இருப்பாங்க. ஓகேங்களா? இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இது ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. ஸோ நோட் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்து பார்க்க போகிறது நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் NCBCன்னு சொல்லக்கூடியது 1993 உருவாக்கி இருப்பாங்க. ஸோ எப்படி நம்ம உமன்ஸ்க்கு அப்படிங்கிற ஒரு கமிஷன் பார்த்தோமோ அதே மாதிரி இது பர்டிகுலரா ஒரு கம்யூனிட்டியை மட்டும் எடுத்து அந்த கம்யூனிட்டியோட வெல்ஃபேருக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த NCBC அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ எதுக்காகனா நோட்டிஃபைட் அஸ் அ பேக்வர்ட் ஃபார் ஜாப் ரிசர்வேஷன் டெண்டர் த நீட்ஃபுல் அட்வைஸ் ஃபார் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆன் சச் எ மேட்டர்.
ஓகேங்களா. ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அது ரிலேட்டடான ரிசர்வேஷன் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிறது மத்திய அரசுக்காக அனுசரிக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்காகவும் உருவாக்கப்பட்டதான் என்சிபிசி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்துலாம் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சிசிஐ அப்படின்னு சொல்லக்கூடியது 2003 உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எங்க எதுல கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிட் 9 அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்ல இருந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா. யூனிட் 9 அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேர்டு கொடுத்து அதோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நம்மளுக்கு மேட்சுக்கு ஃபாலோயிங்ல இருந்து உங்களுக்கு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுல உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால அதை நோட் பண்ணிக்கணும். சிசிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. ஸோ இது எப்போ உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா 2003 தான் இது உருவாக்கி இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது எதுக்காக அப்படின்னா டு என்ஃபோர்ஸ் த காம்படிஷன் ஆக்ட் 2002 ஆல் ஓவர் த இந்தியா. ஓகேங்களா. ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் இருந்தால் தான் ஒரு ஹெல்த்தியான என்விரான்மெண்ட் உருவாகும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த காம்படிஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லி உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்க்க போகிறது லா கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. 1834 உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா. டு ரிஃபார்ம் த லா ஃபார் ப்ரொமோட்டிங் ஜஸ்டிஸ் இன் சொசைட்டி. ஓகேங்களா. சொசைட்டில ஜஸ்டிஸை ப்ரொமோட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த லா கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து யூபிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எப்போ உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னா 1926. ஓகேங்களா. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான பாடி. ஓகேங்களா. யூபிஎஸ்சின்னு சொல்லக்கூடியது. இப்போ நம்மளுக்கு எப்படி டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்ல முடியும், அதே மாதிரி மத்திய அரசுல மத்தியத்துல உங்களுக்கு ஆல் இண்டியா லெவல்ல உங்களுக்கு எக்ஸாமினேஷன் நடத்துறது இந்த யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான். இது பாத்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியாகவும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இண்டிபெண்டன்ட் பாடியாகவும் இருக்கும். அதே மாதிரி இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியும் கூட. ஓகேங்களா. இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியும் கூட. ஸோ இதுக்கு ரிலேட்டடான ஆர்டிகல்ஸும் இருக்கு. ஸோ அதை இம்பார்ட்டன்டா நீங்க நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பாருங்க. ஸோ கண்டக்ட் த எக்ஸாமினேஷன் ஃபார் த அப்பாயின்மெண்ட் டு த சர்வீஸ் ஆஃப் த யூனியன். ஓகேங்களா. ஸோ டைரக்ட் ரெக்கமெண்ட் பை த செலெக்ஷன் த்ரூ த இன்டர்வியூஸ். ஓகேங்களா. ஸோ இன்டர்வியூ எடுத்து தான் டைரக்டா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்னு இருக்கும், அடுத்து மெயின்ஸ்னு இருக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கு ட்ரைனிங் கொண்டு போவாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து போயிடலாம் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் ஆன் ப்ரொமோஷன் டெபுடேஷன் அண்ட் அப்சர்வேஷன் அண்ட் மோர். ஓகேங்களா. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்கள ஒருத்தவங்கள டெபுடேஷன் மூலியமா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் வேலை பார்க்கறதுக்கு கூப்பிடலாம். ஓகேங்களா. ஸோ இது ரிலேட்டடான எல்லாமே உங்களுக்கு முடிவு பண்றது யாருன்னா யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய கமிஷன் தான். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்துலாம் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கமிஷன். ஸோ ஃபினான்ஸ் கமிஷன்ங்கிறது எப்போ உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னா 1951 தான் உருவாக்கி இருப்பாங்க. ஸோ டிஃபைன் த ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த சென்டர் அண்ட் ஸ்டேட். ஸோ சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் நடுவில் நிதி ரிலேட்டடான ரிலேஷன்ஷிப். ஸோ அது உருவாக்குறது தான் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அடுத்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்ஹெச்ஆர்சி அப்படின்னு சொல்லக்கூடியது 1993 உருவாக்கி இருப்பாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொடெக்ட் அண்ட் ப்ரொமோட் த ஹியூமன் ரைட்ஸ். ஓகேங்களா. ஸோ ஹியூமன் ரைட்ஸோட உரிமையை பாதுகாக்கிறதுக்காகவும் அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும் உருவாக்கப்பட்டதுதான் என்ஹெச்ஆர்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து யூஜிசி அப்படின்னு சொல்லக்கூடியது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்றது 1956. ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கமிஷன். இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே எக்ஸாம்ல அடிக்கடி கேட்ட கேள்வி தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது இது நம்ம படிச்சாவே ஈஸியா நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ 1 மார்க் இதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஓகேங்களா. ஸோ 1956 அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. டு ப்ரொவைட் ரீஆர்கனைசேஷன் டு த யூனிவர்சிட்டி இன் இந்தியா அண்ட் டிஸ்பியூஸ் த ஃபண்ட் அண்ட் மெயின்டைன் த ஸ்டாண்டர்ட் இன் யூனிவர்சிட்டி எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டுக்காகவும் ஒரு யூனிவர்சிட்டிக்கு அங்கீகாரம் கொடுக்கறதும் இந்த யூஜிசி அப்படின்னு சொல்லக்கூடியதான் அங்கீகாரம் கொடுக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்து போயிடலாம் நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ். ட்ரைப்ஸ்ன்னு சொல்லக்கூடியது எப்போ உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா 2004 உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பாருங்க டு ப்ரொடெக்ட் அண்ட் டெவலப் த கண்டிஷன்ஸ் ஆஃப் எஸ்டி இன் இந்தியா. ஓகேங்களா. ஸோ ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பழங்குடியினோட ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும் அவங்களோட வாழ்வாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது ஒரு ஸ்டேட்டஸ்க்காகவும் உருவாக்கப்பட்டதான் என்சிஎஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. ஸோ எப்பன்னு கேட்டாங்கன்னா 2004 இது உருவாக்கி இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்க்க போது சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது சிடபிள்யூசி அப்படின்னு சொல்லுவாங்க. 1945 சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டதுதான் இந்த சிடபிள்யூசி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. ஸோ இது எதுக்காக பாருங்க டு மேனேஜ் ஸ்கீம்ஸ் ஃபார் கண்ட்ரோல் கன்சர்வேஷன் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ் த்ரூ அவுட் த கண்ட்ரி. ஓகேங்களா. ஸோ இந்தியா முழுக்க இருக்க நீர் ஆதாரங்கள் எல்லாத்தையுமே ஒரு பாதுகாக்கிறதுக்காகவும் அதை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி அதை யூஸ் பண்றதுக்காகவும் உருவாக்கப்பட்டதான் சிடபிள்யூசி அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து ஏஆர்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன். ஓகேங்களா. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் தான் இந்த ஏஆர்சின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஆர்சின்னு சொல்லக்கூடியது 2 வாட்டி உருவாக்கி இருப்பாங்க. ஸோ அது எப்போ அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் தொடர்ந்து. ஓகேங்களா. ஸோ கமிட்டிங்கிறது அடுத்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இது எதுக்காக அப்படின்னா டு கிவ் த ரெக்கமெண்டேஷன்
ரிகார்டிங் த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம். நம்ம புதுசாக ஒரு மினிஸ்ட்ரி உருவாக்கணும், இல்லை புதுசாக ஏதாவது ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், புதுசாக ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பாடி உருவாக்கணும், ஸோ இல்லை ஏதாவது கான்ஸ்டிடியூஷன் பாடி அப்படிங்கிறது உருவாக்கணும் இல்லையா. ஸோ இது எல்லாமே ரெக்கமெண்டேஷன் யார் பண்ணுறாங்க அப்படின்னா நிர்வாக ரீதியான நிர்வாக ரீதியான ஏதாவது மாற்றங்களை உருவாக்கணும் அப்படின்னாலும் அது முடிவு பண்ணுறது இந்த ஏஆர்சி அப்படின்னு சொல்லக்கூடியதான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதான் 1966 போட்டிருப்பாங்க. அடுத்து கேவிஐசி அப்படின்னு சொல்லக்கூடிய காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷன். காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷன்ங்கிறது 1956 போட்டிருப்பாங்க. டு பிளான், ப்ரொமோட், ஆர்கனைஸ் அண்ட் ஃபெசிலிட்டேட் தி அசிஸ்ட் இன் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இன் ரூரல் ஏரியாஸ். ஸோ அடுத்து எஸ்எஸ்சின்னு சொல்லக்கூடிய ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சொல்லுவாங்க. ஸோ இது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1975 உருவாக்கி இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ங்கிறதும் உங்களுக்கு ஒரு யூபிஎஸ்சி பாடி மாதிரி தான். ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலரா ஒரு மினிஸ்ட்ரி கீழே ஒரு டிபார்ட்மெண்ட் கீழே நீங்க போய் வேலை பார்க்கறதுக்கு இந்த எக்ஸாமினேஷன் எஸ்எஸ்சியில் சிஜிஎல் சொல்லுவாங்க, எம்எஸ்எல் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸாமினேஷனை இதுதான் நடத்துவாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பர்டிகுலர் மினிஸ்ட்ரி கீழே போய் வேலை பார்க்கறதுக்காக இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்லாம் எழுதுவோம். ஸோ அடுத்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி தான். ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியாகவும் இருக்கும், அதே டைம் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லுங்க. அது என்ன சார் இண்டிபெண்டன்ட் பாடிங்கிறீங்க, கான்ஸ்டிடியூஷனல் பாடிங்கிறீங்க, புதுசு டேர்ம்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஸோ கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லக்கூடாது, நம்ம இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்னு எழுதியிருப்பாங்க இல்லையா. அப்படி எழுதும் போதே அது சில பாடி சில ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கெல்லாம் இண்டிபெண்டா ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்கோம். ஸோ நிர்வாகம் அப்படிங்கிறதும் லெஜிஸ்லேட்டிவ் அப்படிங்கிறதும் நீதித்துறைங்கிறதும் தனித்தனியா இருக்குது அப்படிங்கிறத என்ஷூர் பண்றதுக்காக, ஸோ அவங்களை ரெக்வயர்மெண்ட் பண்றதுக்கும் இண்டிபெண்டா இருக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட பாடியை தான் இண்டிபெண்டன்ட் பாடின்னு சொல்லுவாங்க. அதுக்கு யார் நினைச்சாலும் டெலீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த சட்ட புத்தகம் எழுதும் போதே அதுக்குன்னு ஒரு பவர் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் அதை கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி தான் என்னென்ன பாடி உருவாக்கி இருப்பாங்கன்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. ஸோ எலெக்ஷன் கமிஷன், யூபிஎஸ்சின்னு சொல்லக்கூடியது, சிஏஜின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டிடியூஷனலா இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ 1950 தான் இது உருவாக்கி இருப்பாங்க. எதுக்காகனா எலெக்ஷன் ப்ராசஸ் இந்தியா ஃபுல்லாமே நடத்துறது இவங்க தான் நடத்துவாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து போயிடலாம். ஸோ அடுத்து அடாக் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்த வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெர்மனன்ட் கான்ஸ்டிடியூஷன், ஒரு பெர்மனன்ட் பாடின்னு சொல்லக்கூடியது. அடுத்து அடாக் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. ஸோ முக்கியமான விஷயங்கள் செய்யறதுக்காக அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதான் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன்ங்கிறது 1953 உருவாக்கி இருப்பாங்க. எதுக்காகனா ஸ்டேட்டோட பவுண்டரிஸ். ஸோ ஆந்திராங்கிறது இப்போ எவ்வளவுதான் தூரம் இருக்கணும், தமிழ்நாடுங்கிறது இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்றோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் இந்த கமிஷன் போட்டு தான் பண்ணியிருப்பாங்க. அடுத்து கோத்தேரி கமிஷன் அப்படின்னு சொல்லுங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கோத்தேரி கமிஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. கோத்தேரி கமிஷனும் சரி, மண்டல் கமிஷனும் சரி, ரொம்ப வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸ்க்காக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து மண்டல் கமிஷன் சொல்லக்கூடியது 1979 போட்டிருப்பாங்க. ஸோ இது எதுக்காக பாருங்க, டு சீட் கன்சிடர் த சீட் ரிசர்வேஷன் கோட்டா ஃபார் த பீப்புள் டு ரிட்ரஸ் த கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். ஸோ சாதி வாரி அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த மண்டல் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்க்கலாம் சக்காரியா கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது 1983. ஓகேங்களா. சக்காரியா கமிஷனும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. எதுக்குன்னா மத்திய மாநில அளவில் இருக்கிற உறவுகளை பத்தி படிக்கிறதுக்காக. டு எக்ஸாமின் த சென்டர் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா. அடுத்து தாக்கர் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது 1984 போட்டிருப்பாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திரா காந்தியை கொலை பண்ணியிருப்பாங்க இல்லையா, சுட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த சுட்டு கொண்டதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக போட்டதுதான் தாக்கர் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்திரா காந்தி சுட்டு கொண்டதுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்காக. ஸோ அடுத்து நேஷனல் கமிஷன் டு ரிவ்யூ த ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவீங்களா. ஸோ இது நம்ம புக்ல டேட்டாங்க, நம்ம புக்ல இந்த விஷயம் இருக்கு. ஸோ அதனால இது இம்பார்ட்டன்டா கொடுங்க. ஒரு ரிவ்யூ ஒர்க்கிங் கமிஷன் கான்ஸ்டிடியூஷன் எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆராயத்துக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த ரிவ்யூ கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்களா. எப்பன்னா 2000 இது இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ எலக்ட்ரோரல் லாஸ்க்காகவும் இது போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. டு சஜஸ்ட் த சேஞ்சஸ் இன் எலக்ட்ரோரல் லா. ஓகேங்களா. அடுத்து புஞ்சி கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது 2007 போட்டிருப்பாங்க. புஞ்சி கமிஷன்ங்கிறதும் மத்திய மாநிலோட உறவை பத்தி படிக்கிறதுக்காக. அடுத்து ஷா கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய 1977 போட்டிருப்பாங்க. எதுக்காகனா எமர்ஜென்சின்னு ஒண்ணு இந்திரா காந்தி அம்மையார் பண்ணியிருப்பாங்க 1975. ஸோ அதை பத்தி படிக்கிறதுக்காக, அதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக போட்டதுதான் இந்த ஷா கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அடுத்து காலிக்கர் கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது 1953 போட்டிருப்பாங்க. ஸோ எதுக்காகனா
டு ப்ரோமோட் அண்ட் அப்லிஃப்ட் த சொசைட்டி ஆஃப் டிப்ரைவ்டு செக்ஷன். ஓகேங்களா. ஸோ அதுக்காக போட்டது தான் இந்த காலிக்கட் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்க ரீசெண்டான கமிட்டிஸ். ஓகேங்களா. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இப்படி தான் உங்களுக்கு கேள்வி அதிகமாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ ரீசெண்டான கமிட்டிஸ் எதுக்காக போட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணுங்களா. ஸோ சுதர்ஷன் சென் கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரீசென்ட்லி செட் அப் த கமிட்டி டு ஸ்டடி அபவுட் த அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஏஆர்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏஆர்சியை பற்றி உங்களுக்கு போட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட கமிட்டி தான் சுதர்ஷன் சென் கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடாது. இது யார் போட்டாங்கன்னு கேட்டாங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ தான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஆர்பிஐ தான் இதை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து என்எஸ் விஸ்வநாதன் கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய. ஓகேங்களா. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் ரெகுலேஷனுக்காக. ஓகேங்களா. ஸோ பேங்கிங் ரெகுலேஷனுக்காக போட்டது தான் இந்த விஸ்வநாதன் கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. அடுத்து ஆர்எஸ் சர்மா கமிட்டிங்கிறது COVID-19 வேக்சினேஷனோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக. ஓகேங்களா. COVID-19க்காக போட்ட கமிட்டி என்னன்னு கேட்டாங்கன்னா ஆர்எஸ் சர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. ஸோ அடுத்து சுவாமிநாதன் கமிட்டிங்கிறது பாப்புலேஷனுக்காக போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. பாப்புலேஷனுக்காக போட்டிருப்பாங்க. அடுத்து பேங்க் கமிட்டிஸ் ஃபார் பேங்கிங் ரிஃபார்ம். ஓகேங்களா. பேங்கிங் ரிஃபார்முக்காக என்னென்ன கமிட்டிஸ் போட்டிருந்தாங்க, இதுல நீங்க படிக்க வேண்டியது என்ன கமிட்டிஸ் போட்டிருக்காங்க, எந்த இயர். ஓகேங்களா. ஸோ அதுவே போதுமானது. அதை தாண்டி உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் பேங்கிங் ரிலேட்டடா நம்மளுக்கு எக்ஸாமினேஷன்ல ரொம்ப டீப்பா கேட்க மாட்டாங்க. ஸோ வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சாவே போதுமானது. ஓகேங்களா. ஸோ சக்கரவர்த்தி கமிட்டிங்கிறது 1985ல போட்டிருப்பாங்க. நரசிம்மன் கமிட்டிங்கிறது 2 வாட்டி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து வெர்மா கமிட்டிங்கிறது மெர்ஜர் ஆஃப் பேங்க். ஓகேங்களா. பேங்கை வந்து தேசியமயமாக்கியிருப்பாங்க, சில பேங்கை வந்து மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கெல்லாம் இந்த வெர்மா கமிட்டி அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து பீமல் ஜலான் கமிட்டிங்கிறது 2013ல போட்டிருப்பாங்க. உர்ஜித் பட்டேல் கமிட்டி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. மானிட்டரி பாலிசி கமிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து நாயக் கமிட்டிங்கிறது 2014ல. பிரணாப் சென் கமிட்டி, அஜேஷ் ராஜேஷ் கமிட்டி. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்டான கமிட்டி. ஓகேங்களா. ஸோ பாவர்ட்டி ரிடக்ஷனா. ஓகேங்களா. வறுமைக்காக வறுமையை குறைக்கணுங்கிறதுக்காக போட்ட கமிட்டி என்னென்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்கலாம். ஸோ பாவர்ட்டி ரிடக்ஷனுக்காக போட்ட கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கமிட்டி, லக்வடாலா கமிட்டி. ஓகேங்களா. சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டியை பற்றி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எதுக்காக போட்டிருந்தாங்க, எப்போ போட்டாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 2009ல போட்டிருப்பாங்க. ஸோ இது எதுக்காகனா பிலோ பாவர்ட்டி லைன்ல மக்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு முடிவு பண்றதுக்காக சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து ரங்கராஜன் கமிட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அரவிந்த் பனகாரியா கமிட்டி. ஓகேங்களா. இது யார் போட்டிருப்பாங்க அப்படின்னா நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. நிதி ஆயோக் சொல்லக்கூடியதுதான் இந்த அரவிந்த் பனகாரியா கமிட்டி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து சுமித்ரா போஸ் கமிட்டி அப்படிங்கிறது. ஓகேங்களா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி ரிடக்ஷனான கமிட்டி. ஓகேங்களா. பாவர்ட்டி ரிடக்ஷனான என்னென்ன கமிட்டிஸ். ஓகேங்களா. ஸோ அடுத்து லாங்குவேஜ். ஓகேங்களா. ஒரு மொழிக்காக போட்ட கமிட்டி. ஓகேங்களா. மொழிக்காக ரிலேட்டடா சம்மந்தப்பட்ட என்ன கமிட்டி போட்டிருக்காங்க அப்படின்னா எஸ்கே தார் கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. 1948ல போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ எதுக்கு அப்படின்னா ஒரு ஸ்டேட் அப்படின்னு சொல்லி நம்ம பிடிக்கணும் அப்படின்னா அது எந்த பேசிஸ்ல பிடிக்கணும், நிர்வாக ரீதியா பிடிக்கணுமா அல்லது மொழி வாரியா ஒரு ஸ்டேட்டை பிடிக்கணுமா அப்படின்னு சொல்லி ஆராயறதுக்காக போட்ட கமிட்டி தான் இந்த எஸ்கே தார் கமிட்டின்னு சொல்லக்கூடியது. 1948 ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு எப்படி வேணா கேட்டிருக்காங்க. இதுல போட்டிருக்க 4 கமிட்டியுமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஜேவிபி கமிட்டின்னு சொல்லக்கூடியது பார்த்து யார் இருப்பாங்க, ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பேரும் சேர்ந்து போட்ட கமிட்டி தான் ஜேவிபி கமிட்டின்னு சொல்லக்கூடியது 1948ல போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து ஃபசல் அலி கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது 1953ல போட்டிருப்பாங்க. சோரங் சிங் கமிட்டி அப்படின்னு சொல்லி 1976ல போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் மூலியமா தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கமிட்டியை போட்டிருப்பாங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட் 4A அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகேங்களா. எத்தனாவது அமெண்ட்மெண்ட்னா 42வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1976ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ எந்த பார்ட்னு கேட்டாங்கன்னா பார்ட் 4A. பார்ட் 4A. ஓகேங்களா. ஸோ இது இல்லாமல் முக்கியமான கமிட்டின்னா காக்கா கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது 1953ல போட்டிருப்பாங்க. அடுத்து பிஜி கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய 1955ல. கே சந்தானம் கமிட்டிங்கிறது 1962. ஓகேங்களா. கே சந்தானம் கமிட்டி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ இந்த சந்தானம் கமிட்டியில தான் சிபிஐ அப்படின்னு சொல்லக்கூடியது உருவாக்கியும் சிவிசி அப்படின்னு சொல்லக்கூடியது உருவாகி இருக்கும். ஓகேங்களா. ஸோ சந்தான கமிட்டியில தான் அவங்களோட ரெக்கமெண்டேஷன் மூலம் தான் சிபிஐ அப்படின்னு சொல்லணும் ஒன்று இருக்கு இல்லையா, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அதே மாதிரி சிவிசி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுவும் இவங்களோட கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனை தான் உருவாக்கி இருப்பாங்க. அடுத்து பானு பிரதாப் சிங் அப்படின்னு சொல்லக்கூடியது 1964ல அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா போட்டிருப்பாங்க. ஸோ இதோட நம்ம கிளாஸ் முடிஞ்சு. ஸோ
நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குரூப் 1 குரூப் 2 2A அண்ட் குரூப் 4க்காக இப்போ நம்ம அட்மிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த குவீஸ் இருந்தாலும் கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி அடுத்த செஷனில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.